தமயந்தி சீரியலில் இப்போ ஒரு அல்டிமேட்டான ஒரு எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள். முக்கால்வாசி ட்விஸ்ட் வந்து ரிலீவ் ஆகிடுச்சு. அந்த இடத்துல காட்ரின் மொழி ப்ராட்காஸ்ட் பண்ணுறது யாருன்னு நம்ம நலனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. செல்ஃபோன் எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். தமயந்தி வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நலன் வந்து வராங்க. தமயந்தி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னை பற்றி நீ எப்படி நினச்சாலும் பரவாயில்ல. நான் ரெசிபிக்காக மட்டும் உன்னோட மெஸ்ஸுக்கு வரல, உனக்காகவும் சேர்த்து தான். என்னோடய அன்பெல்லாம் நான் எப்படி உனக்கு காட்ட போகிறேன்னு சுத்தமாக தெரியல தமயந்தி. ஏன் இதயம் உன் பேரை தான் சொல்லி துடிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப முத்தம் கொடுக்கலான்னு வராங்க. சுற்றி சுற்றி ஓடுறாங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி ஒரு வழியாக வந்து தமயந்தி வந்து பிடிச்சிட்டாங்க. எங்கடி ஓட பார்க்குற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது எல்லாம் வந்து தமயந்தியோட ட்ரீம் போல் இருக்குது. நலன் வந்து எந்திரிக்கிறாங்க. என்னடா இது, கனவுல வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காளா? செல்லம் எந்திரி செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நலனு, என்ன இவர் மேலே இருக்கார், நான் கீழே இருக்கேன், ஓ இது எல்லாம் கனவா? கனவுலேயே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் நிஜத்தில் ஒரு பொழுது இது மாதிரிலாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரி, காலையில் ஏன்ச்சோன்னே என்னோடய அம்மா ஃபோட்டோ எடுத்து நலனை வந்து அடிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அபிராமி அம்மா கிட்டே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ராம் பிரசாத் அவங்களோட ஹஸ்பண்டு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் உன் புள்ள? தமயந்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதன்னு சொன்னேன். மெஸ்ஸை திறந்ததுனால இவனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நலனை தூக்கி உள்ளே வச்சு எல்லா சொத்தையும் வந்து பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஒன்றையே நான் மெஸ்ஸுக்காக வந்து திறந்து கடைசி நேரத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து இழுத்துக்கணுமா? இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராம் பிரசாத், ஏஜிஆர் வந்து சும்மா விட்டுருவாங்கறியா? நலனுக்கு அடுத்தது குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இதுதான் நடக்க போகுதுன்னு சொன்னோன்னே அப்பன்னு பார்த்து தமயந்திக்கு வந்து ஃபோன் கால் வந்து வருது. ஏஜிஆர் வந்து ஒரு மாப்பிள்ளையை வந்து செட் பண்ணாங்களே, தமயந்தி வந்து கல்யாணம் பண்ணிட்டு எல்லா ரெசிப்பியும் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில் வந்து வந்துட்டாங்க போல இருக்குது. அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. தமயந்தி, என்னையும் என் குடும்பத்தையும் எப்படி பாடாப்படுத்தினேன், என்னை தூக்கி உள்ளே வச்சிங்களே, உங்களை யாரையும் நான் சும்மாவே விடமாட்டேன், நான் உங்களுக்காக தான் வரேன், ஐ கம்மிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னடா அது, இப்படி ஒரு சத்திய சோதனையா? நலன்ட்டு இது எல்லாத்தையும் சொல்லலான்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக வந்து சொல்லான் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க நம்ம நலன். ஏய், கீழே ஏதோ ஒன்று சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது, அம்மா கிட்ட வந்து அப்பா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, வா இந்த வெட்டி கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏங்க இதுவும் முக்கியமான விஷயந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ராம் பிரசாத் ஓவராக தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னம்மா இந்த மனுஷனுக்கு என்ன வேணுமா? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் ஏஜிஆரை பற்றி தான்ப்பா பேசிகிட்டு இருக்காரு. ஏஜிஆர் வந்து அடுத்தடுத்து பிரச்சனை வந்து கொடுப்பாரா? ஆமாம், இவர் வக்கீலை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு காலையில் போனவர் சாயங்காலம் சாவகாசமாக தானே வந்தாங்க. இவர் என் மேலே அன்பு பாசம் வச்சுருக்கேன்னு நினச்சா எனக்கு காமெடியாக தான் இருக்குது. டேய், தமயந்தினால தானே இந்த வீட்டில் அம்புட்டு பிரச்சனை வந்துட்டுருக்கு. அவள் மெஸ்ஸை திறக்காதுன்னு சொன்னேன். அதை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு இந்த வீட்டில் நானும் அம்மாவும் இருக்கோம். எனக்கு அந்த மெஸ் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. என்னால் அந்த இன்வெஸ்டர் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். நான் வந்து இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம நலனு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். தமயந்தி பற்றி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் யார் தகுதி கொடுத்தா? இவரெல்லாம் சத்தியமாக வந்து திருந்த மாட்டாங்கம்மா. எதுக்குமா இப்படி வந்து ட்ராமா வந்து பண்ணிகிட்டு இருக்காரு? இதெல்லாம் நமக்கு தேவையான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? தமயந்தினால தாண்டா அந்த வீட்டில் அம்புட்டு பிரச்சனைன்னு சொல்லி தமயந்தி அடிக்கலான்னு சொல்லி வராங்க. அப்பன்னு பார்த்து தமயந்திக்கா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறாங்க நலன். ஃப்ரண்ட்டில் என்ன கூட பத்தாது, அவங்க அப்பா நெஞ்சு மேலே கை வச்சுட்டாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் பொண்டாட்டி அடிக்க நீ யாருங்கிற மாதிரி சின்னதாக வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல எட்ராங்கிற மாதிரி கேட்குறப்ப பக்கத்தில் வந்து இருக்கிற ஒரு பொருள் எடுத்து அப்படியே அடிக்கலான்னு இருக்கிறப்ப நம்ம தமயந்தி மேலே வந்து பட்டோன்னே அவங்க லைட்டாக வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுவுறான்னு இருக்கிறாங்க. அச்சோ, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காரு இவர் கூட ஒரே ரோதனையாக போச்சு. இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தமயந்தியை கூட்டிகிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க. ஏங்க சின்ன சின்ன பிரச்சனைலாம் ஊதி ஊதி பெருசாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆளை நினச்சா எனக்கு ரொம்ப கோபமாகவும் ஆத்திரமாகவும் தான் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி தமயந்திக்காக வந்து மருந்து தடவிட்டு இருக்கப்ப அவங்க அப்பாவை பற்றி பேசினால கோவப்பட்டு அந்த இடத்த வந்து அமுக்கி விட்டுறாப்புல. அச்சோ, வலிக்குதுங்க. இல்லை தமயந்தி, சாரி, அவரை பற்றி பேசினானா அதான் கோவத்தில், அதான் அந்த இடத்த பிடிச்சி அமுக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வலிக்குதுங்க, நீங்கள் வேறு இப்படி காமெடி பண்ணுறீங்களேங்கிற மாதிரி சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி ஒரு பக்கம் நலன் வந்து கேஷுவலாக வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
என்ன பிரச்சனைனாலும் ஏது பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, இன்றைக்கி நீ பெட்லேயே தூங்கிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, அம்மா ஒன்று நல்லபடியாக கவனிச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சாப்பாடை வந்து அன்பாக பாசமாக வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. எனக்கு போதுங்க, நீங்கள் வச்சுட்டு போங்க. இல்லை இல்லை, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நீ நல்லபடியாக ரெஸ்ட் எடுக்கணும்னு அம்மா சொன்னாங்க. நீ எனக்காக வந்து ஊட்டி விட்டல, நான் உனக்காக ஊட்டி விடுறதில்ல, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். நீ தூங்குமா அப்படின்னு சொன்னாலும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்கு நிச்சயம் வந்து காற்றின் மொழிகிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோன் மூலியமாக வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. கரெக்டாக வந்து மெசேஜ் வந்து தமயந்தி செல்லுக்கு வந்து வரதை வந்து நோட் பண்ணுறாங்க. என்னடா அது, நம்ம மெசேஜ் பண்ணால் அங்கே வருதுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படியே விட்டுட்டாங்க. அடுத்தது ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க. டோயிங்கன்னா அங்கே ஒரு மெசேஜ் வந்துடுது. என்னடா அது, இங்கே டைப் பண்ணால் அங்கே வந்துட்டுருக்கு, சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தா இன்னொரு வாட்டி அதே மாதிரி பண்ணுறாங்க. 3 வாட்டியும் பண்ணி அடுத்த நொடியே அங்கே வருது. இது யாராக இருக்கும்? ஒருவேளை வேறு யாராவது வந்து தமயந்திக்கு மெசேஜ் பண்ணுறாங்களா? ஒன்றும் புரியலையே. கோ இன்சிடெண்ட்டாக இவ்வளோ 100%லாம் மேட்ச் ஆக வாய்ப்பில்லை. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு தமயந்தி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அந்த செல்ஃபோனை வந்து எடுக்கிறாங்க. எடுக்கிறப்ப நம்ம நலனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு. என்னது, இவ்வளோ தெளிவாக வந்து இத்தனை நாளாக வந்து இந்த இதில் பேசிகிட்டு இருக்குது நம்ம தமயந்தியா? வெளியில் வந்து காட்டிக்கவே இல்லை. நானும் அந்த பொண்ணும் எவ்வளோ ஜெல் தெரியுமா? நாங்கள் 2 பேரும் சூப்பராக வந்து அடிக்கடி வெளில வந்து மீட் பண்ணுவோம், பேசுவோம்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து பொய் மேலே பொய்யா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா என்னடா அது இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக பேசுகிற அறிவாளியா நம்ம தமயந்தி? நமக்கு தெரியாமையே போச்சே. இத்தனை நாளாக அவன் என்கிட்ட இதை பற்றி வெளிப்படுத்தவே இல்லை. நம்மளும் அந்த பொண்ணை தெரியும்னு சொல்லிட்டு இருந்தப்ப இவனும் அப்படியாங்க, சரிங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி கேஷுவலாக வந்து சொல்லிட்டு இருந்தா. அப்போனா அந்த இன்வெஸ்டர் முதல்ல பார்த்தப்ப நம்ம ரொம்ப பாட்டமானோம். அப்படி இருக்கும்போது அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததே தமயந்தி தான். ஆரம்பத்துலேருந்து நமக்கு பின்னாடி பக்கபலமாக இருந்தது தமயந்தி தான் இருக்காளா? இது தெரியாமையே போச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இனிமேட்டு நலனோட நடவடிக்கை லைட்டாக மாறுமா, தமயந்தி பக்கம் சாய்வாங்களான்னு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க.